எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் அது அளவுக்கு மீறி சாப்பிட்றப்போ, ஓவர் இன்டேக் ஆஃப் ஃபுட், எக்ஸஸ் ஃபுட் இன்டேக் பண்றப்போ அதோட மெட்டபாலிசம், அதோட மூவ்மெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது. அதுவே ஹேபிட்டா மாறி எக்ஸஸ் ஃபேட்டா அப்டாமன்ல வந்து டெபாசிட் ஆகிறப்போ, விசரல் ஃபேட்டை டெபாசிட் பண்றப்போ நிறைய டிசீசஸ் உருவாகுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். எங்க வீட்டில் உள்ள ஒரு குட்டி பப்பி, அது வந்து கொஞ்சம் கண் மண் தெரியாம சில டைம் சாப்பிட்ரும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது சின்னதா, அது எப்போதுமே கிராஸ் பண்ணி போகக்கூடிய அந்த ஒரு எலிவேஷனை கிராஸ் பண்ண எவ்வளோ சிரமப்படுது பாருங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து அந்த டைஜஸ்ட் ஆகி அந்த வயிறு கொஞ்சம் ஸ்லிம் ஆனதுக்கு அப்புறம் அது ஈஸியா அதை தாண்டி போகுது. அந்த வீடியோவை பார்க்கலாம். ஏறு 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 படி படி. இந்த வெயிஸ்ட் சைஸ், வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குல்ல, இது வந்து விமனுக்கு வந்து 90 சென்டிமீட்டர்ஸ் தாண்டக்கூடாது, மென்னுக்கு வந்து 100 சென்டிமீட்டர்ஸ் தாண்டக்கூடாது அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது. அதை தாண்டி போறப்போ அந்த அப்டமன் சைஸ் ரொம்ப பெருசாயிடுச்சு, அதனால நிறைய டிசீசஸ் வரலாம். அதுக்கு பேரு பாலிமார்பிடிட்டி. ஆனா பாருங்க, நம்ம லைஃப் ஸ்டைல பொறுத்து ஒரு 4 டைப் ஆஃப் அவுட்கம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து அப்டமன் ஃபேட் ஜாஸ்தி ஆகிட்டே போகலாம். அதே டைம்ல இந்த குளூட்டியல் ரீஜன்ல, பட்டக் ரீஜன்லயும் ஃபேட் வந்து அதிகமா டெபாசிட் ஆகி இங்கேயும் ஃபேட் அக்யூமுலேஷன் ஆகிட்டே போகலாம். இன்னொரு டைப் பாருங்க, இங்க செகண்ட் டைப்ல இந்த அப்டாமன் சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் சில பேருக்கு. இங்க குளூட்டியல் செக்ஷன்ல பெரிய அளவுல ஃபேட் டெபாசிஷன் ஆகாது. சிலருக்கு வந்து சரியா எக்ஸசைஸ் செய்யாம ஈவன் குளூட்டியல் மசில்ஸ் அதோட டென்சிட்டி கம்மியாகி இந்த ஹிப் செக்ஷன் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்கு. தேர்ட் டைப் வந்து இந்த வெயிஸ்ட் சைஸ் வந்து அப்படியே இருக்கும், இங்க பெருசா சேஞ்ச் இருக்காது. சிலருக்கு வந்து டெபாசிஷன் ஆஃப் ஃபேட் இங்க பட்டக் ரீஜன்ல ஜாஸ்தியா இருக்கும். சில பேருக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் வீக்னஸ் டிசீஸ் வந்து அப்படியே பெட்டிடனா இருக்காங்க, ரொம்ப நாள் எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னா அவங்க டோட்டல் பாடி வெயிட் கம்மியாகும். அவங்களுக்கு இந்த அப்டமன் சைஸும் கம்மியாகும், ஏன்னா ஃபுட் இன்டேக் சரியா இல்லாதனால இங்கேயும் வந்து வெயிட் சைஸ் வந்து நேரோ ஆயிடும். அதே டைம்ல எக்ஸசைஸ் போதுமானாலும் இல்லாம இந்த குளூட்டியல் மசில் செக்ஷன்லயும் மசில் சைஸ் கம்மியாகி இங்கேயும் சைஸ் கம்மியாயிடும். என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் 120 கிலோல இருந்து 115 கிலோவா வெயிட் லாஸ் பண்ணப்போ 3 மாசத்துல அவருடைய நான் வந்து எப்பவுமே பாடி மெஷர்மெண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அதுல முக்கியமா அப்டமன் ரீஜன்ல, ஹிப் ரீஜன்ல, வெயிஸ்ட் ரீஜன்ல எவ்வளவு டிஃபரன்சஸ் இருந்துச்சு அப்படிங்கறத டேட்டா காமிக்குது பாருங்க. என்னை பொறுத்தளவுல இந்த வெயிஸ்ட் டு ஹிப் ரேஷியோ சம்பந்தப்பட்ட ரிசர்ச்சஸ் நிறைய பண்ணலாம். அதுக்கு வந்து பெரிய இன்ஸ்ட்ருமெண்டேஷன் தேவையில்லை. நம்மளுக்கு வந்து ரொம்ப ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, ஈஸிலி அவைலபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், இன்ஸ்டேட். 20 ரூபா தான். இந்த வெயிஸ்ட் டு ஹிப் ரேஷியோ அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம ஹிப்பை விட வெயிஸ்ட் வந்து கம்மியா இருக்கணும். அதே மாதிரி வெயிஸ்ட்லயும் சரி, இந்த ஹிப் ஏரியாலையும் சரி மஸ்குலாரிட்டி நல்லா இருக்கணும். அதாவது ஃபேட் பர்சன்டேஜ் கம்மியா இருந்து மசில் மாஸ் நல்லா இருந்துச்சுன்னா அந்த பாடி அட்ராக்டிவா இருக்கும்.